வணக்கம். என் ரவீந்தர், தருமபுரி மாவட்டம், பச்சினம்பட்டி. நான் உங்கள் ஜோதிடர். இந்த ஜோதிட புனித கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த திரு முருகன் ஐயாவின் பாதத்திற்கும், திரு சிங்காரவேல் ஐயாவின் பாதத்திற்கும், திரு ஜெயபால் ஐயாவின் பாதத்திற்கும், திரு பழனி பிருகு பிரபாகரன் ஐயாவின் பாதத்திற்கும், திரு ஈரோடு பள்ளிப்பாளையம் திரு மணிகண்டராஜ் ஐயாவின் பாதத்திற்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி ஆடி 32ஆம் நாள் மிகவும் அருமையான நாளாகும். கருட பஞ்சமி. அந்த கருட பஞ்சமியினோட ஒரு சின்ன வரலாறு. கருட பஞ்சமி என்பது, அதாவது காஷிப முனிவருக்கு வினதை, கத்ரு என்ற 2 மனைவிகள் உண்டு. அந்த 2 மனைவிகளுக்கும் ஒரு 2 குழந்தைகள் உண்டு. அதாவது கத்ரு என்பவருக்கு நாகர்களும், வினதை என்பவர்களுக்கு கருடனும் மகன்களாக உள்ளனர். இதுல அவங்க 2 பேரும் சகோதரிகள். இவங்க 2 பேருக்கும் வாழ்க்கையில ஒரு நாள் ஒரு சின்ன விவாதம் வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது தெய்வ லோகத்தில் இருக்கிற ஒரு குதிரையின் வால் என்ன நிறத்துல இருக்குது அப்படின்ற ஒரு விவாதம் வருது. அந்த குதிரையின் பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா உச்சைஸ்வரஸ். அந்த குதிரையின் வால் வெள்ளையா இருக்கா, கருப்பா இருக்கா, இப்படின்ற ஒரு 2 பேருக்குள்ள ஒரு விவாதம் வருது. இந்த விவாதத்துல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தோக்குறவங்க அடிமையா இருக்கணும். இதுதான் அதோட போட்டி. இதுல அவங்க என்னன்றாங்கன்னா, ஒரு அம்மா, அதாவது முதல் மனைவி கத்ருன்றவங்க என்னன்றாங்கன்னா, தன்னுடைய குழந்தைகளை வச்சு, அதாவது நாகர்கள், கருநாகம் அவர்களை வச்சு அந்த குதிரையோட வாழை கருப்பு நிறத்துல சுருட்டிடுறாங்க. கருப்பு நிறத்துல சுருட்டி இவங்க போய் பார்க்கும்போது அந்த குதிரையோட வால் கருப்பா தெரிகிற மாதிரி செஞ்சிடறாங்க. ஒரு சூழ்ச்சி பண்ணிடுறாங்க. இதனால வினதைன்றவங்க தோத்துடுறாங்க. இவங்க தோத்தா அப்ப வாழ்நாள் முழுசும் அவங்களுக்கு அடிமையா இருக்கணும். இதுதான் அந்த போட்டியோட ரூல். இப்படி இருக்கும்போது இவங்க வாழ்நாள்ல கொஞ்ச நாள் இப்படியே அடிமை காலங்கள் போகுது. அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வினதையோட மகன் கருடன், ஏமா இப்படி அடிமையா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்க அந்த பூர்வீக வரலாற சொல்றாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது, அதனாலதான் நான் இவங்களுக்கு அடிமையா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதுல சரிம்மா, உங்களை நான் மீட்கணும், இந்த அடிமைத்தனத்துல இருந்து நான் உங்களை வெளியே கொண்டு வரணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருட பகவான் தாய் வினதை கிட்ட கேட்கிறாங்க. அப்படி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, அவங்க உங்க சித்தியை தாம்பா அதை கேட்கணும் அப்படின்றாங்க. இவங்க நேரா போயிட்டு அந்த தாய்கிட்ட கேட்கும்போது என்னன்றாங்க, அவங்க மகன்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு, நாகர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, தேவலோகத்துல இருக்கிற அமிர்த கலசத்தை கொண்டு வந்து எங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்க உங்க அம்மாவை விடுவிக்கிறோம் அடிமைத்தனத்துல இருந்துன்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் என்ன பண்றாருன்னா, தேவலோகம் போறார். அங்க பல போராட்டங்கள், பல தடைகள் எல்லாத்தையும் வென்று அங்க இருக்கிற அமிர்த கலசத்தை எடுத்துட்டு வந்துடுறாரு. எல்லாத்தையும் வெற்றி அடைஞ்சு எடுத்துட்டு வந்துடுறாரு. எடுத்துட்டு வந்து இங்க அவங்க கிட்ட கொடுக்க போகும் நேரத்துல அதை மறுபடியும் தேவர்கள் வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்படி வாங்கிட்டு போகும்போது ஒரு சில மணி துளிகள் கீழே பூமியில விழுந்துருது. அப்படி விழும்போது அது கீழே பூமியில இருக்கிற ஒரு தர்பை பில்லு மேல விழுது. அந்த தர்பை பில்லு மேல விழும்போது அங்க இருக்கும் நாகத்தின் நாக்குகள் மேல பட்டு அந்த நாகத்தின் நாக்குகளும் துண்டாகுகின்றன. இதுல அவங்க தன்னுடைய தவறை உணர்ந்து அந்த தாயை விடுவிக்கிறாங்க. அந்த நேரத்துல இந்த நாள் கருட பஞ்சமியாக கொண்டாடப்படுகிறது. அது ஒன்று. மேலும் விஷ்ணு பகவான் கருடனை பார்த்து வியப்படைகிறார். ஒரு தாயின் மேல இவ்வளவு அன்பு வச்சு தேவலோகம் வரைக்கும் சென்று அங்க இருக்கிற அமிர்த கலசத்தை எடுத்துட்டு வந்து இங்க கொடுத்து தன் தாயை மீட்கிற அளவுக்கு இவன் தாய் மேல அவ்வளவு பற்றுள்ளவரா அப்படின்ற ஒரு வியப்படைஞ்சு அந்த கருட பகவானை தன் வாகனமா ஏத்துக்கிறார். அப்படி வாகனமா ஏத்துக்கிட்ட நாளாகவும் கருட பஞ்சமி கொண்டாடப்படுதுன்ற ஒரு வரலாறு உண்டு. இதுல இந்த கருட பஞ்சமி நாள்ல என்னென்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருடனை வழிபடுவது மிகவும் சிறப்பு. விஷ்ணு பகவானை வழிபடுவதும் மிகவும் சிறப்பு. அதுவும் கலசம் ஏந்திய கருட பகவானை வழிபடுவது மிகவும் மிகவும் சிறப்பு. இந்த நாள்ல அந்த கருட பகவானுக்கு மலர்களால் அபிஷேகம், திருமஞ்சங்களால் அபிஷேகம் மற்றும் பூஜை பொருட்கள் 16 வகையான பூஜை பொருட்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பு.
இந்த கருட பஞ்சமியில் கருட பகவானை வழிபட்டு அந்த மாதிரி அபிஷேகங்கள் செய்து வழிபடுவதால் ஏற்படும் நன்மைகள் என்னென்னு கேட்டீங்கன்னா, பூர்வீக சம்பந்தமான நாக தோஷங்கள் நீங்கும், பூர்வீக சம்பந்தமான கர்ம வினைகள் நீங்கும், ரொம்ப நாளாக தீராத பிரச்சனைகள்லாம் தீரும். அதாவது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமண தடைகள் உண்டாகி இருக்கிறவங்களுக்கு திருமணம் தடைகள் எல்லாம் விலகி திருமணம் விரைவில் கைகூடும், பூர்வீக நிலங்கள் சம்பந்தமான பிரச்சனைகள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால இந்த கருட பஞ்சமியோட வழிபாடு மிகவும் சிறப்பானதாக இருக்கும். இந்த கருட பகவானையும் விஷ்ணு பகவானையும் அந்த நாளில் வழிபட்டு எல்லோரும் எல்லா விதமான நன்மைகளையும் அடைய வேண்டும் என்று அந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். யூடிவி சேனலுக்கு எனக்கு ஒரு மிக மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன்.